17வது மக்களவைக்கான தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போதைய நிலவரப்படி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் 3 மணியுடன் முடிவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் எத்தனை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை அளித்திருக்கிறார்கள், அதில் எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அபினேஷ் நம்முடன் இணைகிறார். அபினேஷ், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றுவிட்டது. இன்று வேட்புமனுக்களை யாரேனும் திரும்ப பெற்றார்களா? வேட்புமனுக்களை திரும்ப பெற்றவர்கள் பட்டியல் ஏதேனும் இருக்கிறதா? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, வரக்கூடிய மக்களவை தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலோடு சேர்த்து தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கு போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் வேட்புமனுக்களை கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் வேட்புமனுக்களுடைய பரிசீலனை என்பது நேற்று முன்தினம் நடைபெற்றது. மக்களவை தேர்தலில் 1587 பேர் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது 39 தொகுதிகளிலும் 1587 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் ஆண்கள் 1414, அதே போல பெண்கள் 171, திருநங்கை 2 ஆகியோர் மொத்தமாக 1587 பேர் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்பது இன்று பகல் சரியாக 3 மணி வரை. குறிப்பாக நேற்று முன்தினம் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை என்பது நடைபெற்றது. அதில் 948 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 639 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த 948 மனுக்களில் இதுவரை 9 பேர் தற்போது நிலவரப்படி 9 பேர் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி தொகுதியில் 4 பேர் இன்றைக்கு வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் மனுக்களை. ராமநாதபுரம் தொகுதியில் 2 மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல திருவள்ளூரில் 1, திருப்பூரில் 1, பொள்ளாச்சியில் 1 ஆகிய 9 மனுக்கள் இன்று வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நிலவரப்படி வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்துல அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதி என்னவென்று சொன்னால் கரூர். 43 பேர் அந்த தொகுதியில் இறுதியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் வாபஸ் பெறுவதற்கான நேரம் முடிந்து விட்டது. ஆனாலும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில இந்த தகவலை நம்ம சொல்றோம். அப்படியே இருக்கும் பொழுது கரூர் தொகுதியில் 43 வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல குறைந்தபட்சமாக நீலகிரி மக்களவை தொகுதியில் 10 வேட்பாளர்கள் இந்த போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த மனு தாக்கல் செய்தவர்கள் மொத்தம் 518 பேர் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தார்கள். இதில் ஆண்கள் 438, பெண்கள் 80 பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். இதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த வேட்புமனு மீதான பரிசீலனையில் 309 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 208 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. அதாவது 18 சட்டமன்ற தொகுதிகளில் 208 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு எஞ்சிருக்கக்கூடிய 309 மனுக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் தற்போது நிலவரப்படி 7 பேர் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் அதிகபட்சமாக பெரம்பூர் தொகுதியில 6 பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். அதே போல மற்றொரு தொகுதியில ஒருவர் வாபஸ் பெற்றிருக்கிறார். எனவே இந்த நிலவரப்படி பார்க்கும் பொழுது 303 பேர் நேரடியாக இந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இது குறித்தான தகவலை கேட்கும் பொழுது மாநிலம் முழுவதும் அந்த கன்சால்டேட் பண்ணக்கூடிய அந்த அறிக்கையை தயார் செய்யப்பட்டு வருகிறது. 3 மணிக்கு சரியாக நிறைவடைந்து விட்டாலும் கூட ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த தகவலை தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்புவார். அந்த பணிகள் என்பது ஏறக்குறைய அந்த அலுவல் பணிகள் என்பது 1 மணி நேரத்தில் நடக்கும். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக மக்களவை தொகுதிகளிலும் சட்டப்பேரவை தொகுதிகளிலும் இறுதியாக போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அதே போல அந்தந்த பகுதியில் கூடிய ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ், அதே போல மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலமாக அந்த வேட்பாளருடைய பெயரோடு சேர்ந்து அடங்கிய அந்த பெயரும் வெளியிடப்படும். மற்றொன்று, சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கக்கூடிய பணிகளும் இந்த 3 மணிக்கு பிறகு தொடங்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரிட்டர்னிங் ஆபீஸ் அலுவலகத்திலேயே, தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திலேயே இந்த 3 மணி வரை
வாபஸ் பெறுவதற்கான அந்த கால அவகாசம் நிறைவடைந்ததுக்கு பிறகு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய ஏற்கனவே சின்னம் இருக்கிறது, அது அல்லாமல் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய விரும்புபவர்களுக்கு அவருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த சின்னங்கள் ஒதுக்கக்கூடிய பணி என்பது தொடர்ச்சியாக தற்பொழுது நடைபெறும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒரு சின்னத்தை கேட்கும் பட்சத்தில் குழுக்கள் அடிப்படையில் அவர்களுக்கு சின்னம் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்டு இன்றே அனைத்து வேட்பாளருக்கும் சின்னம் ஒதுக்கப்படும். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களுக்கு இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பரிசு பெட்டியை சின்னமாக ஒதுக்கி இருக்கிறது. எனவே இது தொடர்பான அந்த இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது, தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சுயேட்சைகளாக கருதப்படக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு அந்த பரிசு பெட்டி என்பது இன்றைக்கு சின்னமாக ஒதுக்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்றே அந்தந்த வேட்பாளரிடம் கொடுக்கப்படும். இதுக்காக அந்த பணிகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. எனவே தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில அந்த பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய சின்னங்களோடு இன்று அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். விஷ்ணு. அபினேஷ், இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான அந்த சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இன்னும் எவ்வளவு மணி நேரத்தில் நம்ம அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை எதிர்பார்க்கலாம் அபினேஷ்? விஷ்ணு, இறுதி வேட்பாளர் பட்டியல் மற்றும் சின்னங்கள் அப்படிங்கிறத பொறுத்தவங்க ஒரு 3 மணி வரை இந்த நேரத்துக்குள்ளாக யார் வேண்டுமானும் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். எனவே 3 மணி நிறைவடைந்து விட்டது. அந்த வகையில இனிமேல் யாரும் வாபஸ் பெற இயலாது. வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்ட அனைத்து வேட்பாளர்களும் வேட்பாளராக கருதப்படுவார்கள். அவர்கள் வேட்பாளர்களுக்கான தனி சின்னம் என்பது ஒதுக்கப்படும். குறிப்பாக தமிழகத்துல போட்டியிடப்படக்கூடிய ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்கனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்கிறது. அவர்கள் நீங்களாக எஞ்சிருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தான் சின்னம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அந்தந்த கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாயி என்கிற சின்னமும், அதே போல மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச் லைட் என்கிற சின்னமும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னம் என பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் சின்னத்தையும் ஒதுக்கி இருக்கிறது. இப்பொழுது ரிட்டர்னிங் ஆபீஸராக இருக்கக்கூடிய, அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுயேட்சைகளுக்கு தான் அவர் அந்த சின்னங்களை ஒதுக்குவார். அந்த பணி என்பது இப்பொழுதே தொடங்கின அந்த பணிகள் என்பது தொடங்க ஆரம்பிச்சுவிடும். ஏன்னா உதாரணத்திற்கு அதிகபட்சமாக 43 பேர் கரூர் தொகுதியில போட்டியிடுகிறார்கள். அங்கு ஏறக்குறைய 35க்கும் மேற்பட்டோர் சுயேட்சை வேட்பாளர்கள். எனவே அந்த 35 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் சின்னங்களை ஒதுக்குவார்கள். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஃப்ரீ சிம்பிள் என சொல்லக்கூடிய பட்டியல் என்பது அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அந்த சின்னமும் அந்த சின்னத்தை பொறிக்கக்கூடிய படங்களும் இடம்பெற்றிருக்கும். அதில் ஏதேனும் ஒன்றை காட்டி விருப்பமானதை சுயேட்சை வேட்பாளர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அதை ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அதை கேட்கும் பட்சத்தில் அதை குழுக்கள் முறையில ஒவ்வொருவருக்கும் சுயேட்சைகளுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர் ஒதுக்குவார். சின்னங்களை பொறுத்த மட்டில் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் எடுக்கக்கூடிய முடிவு என்பதுதான் இறுதியான முடிவு. நான் முன்பு சொன்னது போலவே சுயேட்சை வேட்பாளராக கருதப்படக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த பரிசு பெட்டிக்கான அந்த அறிக்கை என்பது அனைத்து தேர்தல் நடத்தும் அலுவலருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு பெற்றது. 3 மணியுடன் அந்த கால அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம்.